மக்களே, நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நான் வந்துட்டு இந்த பேக்கை போட்டுட்டு அங்கிட்டுக்கு இங்கிட்டுக்கும் எதுக்கு நடக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த பேக்கு. அதனால தான் வந்துட்டு இப்படி அப்படி நடந்துட்டு கிடந்தேன். இவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து மெரினா பீச்செல்லாம் பார்த்து 2 வருஷம் ஆகுது பார்த்தீங்களா, அதனால் பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ராட்டினத்தில் உட்காந்து சுற்றிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து ஏமா இந்த குதிரையில் உட்காந்து சுற்றியம்மா வெக்கமா இல்லையான்னு கேட்டால், இதில் என்ன கூச்சப்படுறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே பீச் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு சுக்கு காப்பி குடித்தேன். அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டேன். என்ன தான் குப்பை இப்போ எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் நம்ம குப்பை தொட்டில் போடணும். எனக்கு வந்து ஃபேவரட் பார்த்திங்கன்னா பஜ்ஜி, அப்புறம் காலிஃப்ளவரு. இது எப்போவுமே போனால் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடையில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு சிக்கன் 65 அப்புறம் வந்து ஜப்பான் சிக்கன் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஜப்பான் சிக்கன் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். என் ரியாக்ஷன் பாருங்கள், ஏதோ பால் கொழுக்கட்டையில் சிக்கனை போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை அது. அதுக்கப்புறம் இந்த கடையில் வாங்கின எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அந்த எறா ஃப்ரைட் ரைஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, எறால வெறும் கார்ன்ஃப்ளவர் தான் இருக்குது. இதுக்கு வீட்டுக்கு போய் தோசையை சுட்டுருக்கலாம் போல இருக்குது. நான் வர மக்களே, பா.